சைமா 2022 தமிழ் யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் உங்க எல்லாரோட ஃபேவரட் ரெண்டு ஹோஸ்ட் இவங்க வந்தாலே வந்துட்டு அப்படியே பட்டையை கிளப்புவாங்க. ஸோ சிவானா அண்ட் ரம்யாக்கா, ஹவ் ஆர் யூ? சூப்பர் பா, ஃபைன் பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளே வந்தோன்னே இது எக்ஸிபிஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய அவார்ட் ஷோஸ் எல்லாம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இது வந்து 10 years ஆஃப் சைமா. ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம், பட் சைமா அவார்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் ஆங்கர், என்னோட ஆஸ்தான சீசனல் சைமா ஃபேவரட் ஆங்கர் வந்து சிவா. ஸோ அவர் கூட பண்ணுறேங்கும் போது இன்னும் கம்ஃபர்டபுளாக எக்ஸைட்டடாக நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் போய் இது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்ட்டு. அதனால் இதை பார்க்குற எல்லாருக்கும் நான் வந்து சாமியை வேண்டிக்கிறேன். ஓகே, தயவுசெய்து மன்னிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதுதான் மேட்ரு. ஸோ இது ஸ்பெஷல் என்னென்னா பார்த்தா இது 10 years ஆஃப் சைமா. ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். அது 10 years அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுதான். ஸோ நைஸ். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தானே, நீங்கள் நல்லா இருக்கா? எனக்கு சன்கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமா. எனக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். நான் கேட்டுருந்தா கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படி இல்லை, நீங்கள் கேளுங்க. கோட்டு வேணுமா? இந்த தைரியத்தில் இந்த கோட்டு வேணுமா? பட் ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஒரு தத்துவம், நான் உங்களை எப்போல்லாம் பார்க்குறேனோ நான் வந்துட்டு அந்த ஒரு தத்துவம் இவர் வந்துட்டு எனக்கு கொடுப்பாரு. அது டெஃபினட்டாக என்னோட ஃபியூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும். ஆமாம், டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஞாபகம் இருக்கா? இன்னும் அவர் சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்கு, பட் ஆனால் இது இன்னும் இப்போ புதுசாக சொல்லுவார் அவர். ஆமாம், அது லைட்டாக மறந்துட்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம். பட் ஆனால் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒரு தத்துவம். உன்னை பற்றி தான் இப்போ சொல்லவே போகிறேன். இந்த கேள்வி நீ கேட்காம இருந்தால் நம்ம போயிடலாம் சைலண்டா. ஓகே, அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, லைஃப் ரொம்ப சிம்பிள், நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருந்தால் லைஃப் எப்பவுமே ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க மாட்டேன். விஷ் யூ ஆல் அ சக்ஸஸ். நன்றி நன்றி. Good evening, everyone. We are at the Saima 10th edition, and we are in the red carpet. With us, we have gorgeous Dhanya Ramkumar with us, and we are going to be exciting evening. Like, you know, we're going to all of us have an exciting evening. Now, definitely, I want to ask you a question to her, which is going to be, you know, make your trip easier. So, yes, ma'am, which is your favorite destination to travel? Greece, I think. I would say Greece, yeah. Okay, why Greece is your favorite? ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಒಂದ್ಸತಿ ನೋಡಿದ್ದೆ ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ. ಇಟ್ ಲುಕ್ ಲೈಕ್ ಹೆವೆನ್ ಟು ಮೀ, ಸೊ ಐ ಥಾಟ್ ಐ ಶುಡ್ ಟೇಕ್ ಅ ಟ್ರಿಪ್ ಟು ಹೆವೆನ್. Okay, take a trip to heaven. Heavenly trip ನಿಮಗೆ ಕೂಡ ಸಿಗುತ್ತೆ. Please definitely next time when you're booking, book your tickets from eastmytrip.com. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮಗೂ ಕೂಡ lot of discount ಸಿಗುತ್ತೆ. And yes, as she said, you can go and visit the Greece as well. Thank you so much. It was lovely having you. Have a great evening. Thank you so much.